செய்திகள். மத்திய அரசின் வேலை என வரும் விளம்பரத்தை நம்பி யாரும் விண்ணப்பித்து ஏமாற வேண்டாம். சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை. காரைக்காலில் 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வாலிபர், அவரை போக்சோ வழக்கில் கைது செய்த போலீசார். காரைக்கால் பகுதியை சேர்ந்த 14 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இச்சம்பவம் மீனவர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு: பொதுமக்கள் யாரும் சமூக ஊடகத்தின் மூலமாகவோ அல்லது குறுஞ்செய்தி மூலமாகவோ மத்தியிலும் மாநிலத்திலும் அரசாங்க வேலை வழங்குவதாக வரும் விளம்பரங்களை நம்பி அதற்கு விண்ணப்பித்து அதனால் வரும் அழைப்பு கடிதத்தை நம்பி பணம் அனுப்ப வேண்டாம். மேலும் அவ்வாறு வரும் விளம்பரங்களை பற்றி அருகில் உள்ள காவல் நிலையம் அல்லது கோரிமேட்டில் உள்ள இணைய வழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளிக்குமாறு தெரிவிக்கப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. காரைக்கால் திருநள்ளாறு சேத்தூர் பகுதியை சேர்ந்தவர் கேசவன், வயது 35. கூலி தொழிலாளியான இவருக்கு திருமணம் ஆகி ஒரு குழந்தை உள்ளது. இவரது மனைவி சில ஆண்டுகளுக்கு முன் இறந்து விட்டார். இந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த 15 வயது சிறுமியுடன் கேசவன் பழகி வந்துள்ளார். அவரை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் தொல்லை கொடுத்து வந்தார். இதுகுறித்து சிறுமி தனது பெற்றோரிடம் நடந்த விவரத்தை கூறினார். பெற்றோர் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் கேசவன் மீது இன்ஸ்பெக்டர் அறிவுச்செல்வன் மற்றும் போலீசார் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த சிவகுமார் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் அதே பகுதியை சேர்ந்த 14 மீனவர்கள் கடந்த 15ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். அவர்கள் இந்திய எல்லையான கோடியக்கரை தென்கிழக்கு பகுதியில் நேற்று மாலை மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 14 மீனவர்களையும் துப்பாக்கி முனையில் கைது செய்து விசைப்படகையும் பறிமுதல் செய்ததுடன் மீனவர்களை இலங்கை காங்கேசம் துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்றனர். மேலும் மீனவர்கள் படகில் இருந்து மீன்கள் மற்றும் GPS கருவிகளையும் இலங்கை கடற்படையினர் பறித்துக் கொண்டனர். காரைக்கால் மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட சுப்பையா சாலை, அம்பேத்கர் சாலை, நேதாஜி நகர், வண்ணாரப்பேட்டை, செஞ்சி சாலை, ஆம்பூர் சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலைகள் மழையினால் சேதமடைந்து குண்டும் குழியுமாக உள்ளது. இதனால் இவ்வழியே பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என அனைவரும் இருசக்கர வாகனங்களில் செல்ல முடியாமல் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். தொகுதியில் உள்ள அனைத்து சாலைகளையும் சீரமைக்க வேண்டும் என்று அதிமுக சார்பில் பலமுறை அதிகாரிகளை சந்தித்து வலியுறுத்தப்பட்டு வந்தது. ஆனாலும் இதுவரை சாலைகள் சீரமைக்கப்படவில்லை. இந்த நிலையில் குண்டும் குழியுமாக உள்ள அனைத்து சாலைகளை சீரமைக்க கோரி அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் பழைய பேருந்து நிலையம், வில்லுக்கடை சந்திப்பு, உப்பளம், அம்பேத்கர் சிலை அருகில் மற்றும் சோனாம்பாளையம் சந்திப்பு ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் தொகுதியை சேர்ந்த ஆண்கள், பெண்கள் என 200க்கும் மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த பொதுப்பணித்துறை முதன்மை பொறியாளர் போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் சாலைகளை உடனடியாக சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் அதிமுகவினர் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். இதுகுறித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறும்போது, அதிகாரிகள் அளித்த வாக்குறுதியின்படி 10 தினங்களுக்குள் சாலையை சீரமைக்கவில்லை என்றால் அதிகாரிகளின் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாநில அளவில் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தார். சரியா 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கேபிள் பதிப்பதற்காக நோண்டப்பட்ட இந்த 4 அடி அகல பள்ளங்கள் இன்று வரை சீர் செய்யப்படாமல் அந்த சாலையும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளது. பொதுவாக இந்த மாதிரி ரோட்டில் கேபிள் பதிக்கிறது, தண்ணிகான் பைப் கொடுத்து, அப்புறம் அந்த பாதாள சாக்கடைக்கு ஒரு பைப் பதிக்கிறது, இதெல்லாம் செய்வாங்க. உடச்சி தான் செய்வாங்க. அப்படி செஞ்சாங்கன்னா அந்த பணியை 3 மாதத்துக்குள்ள உடைச்ச பகுதியில் இது பண்ணுவாங்க, பேட்சப் பண்ணுவாங்க. ஆனால்
புதுச்சேரி உள்ளாட்சித்துறை சார்பு செயலர் ரத்னா பிறப்பித்துள்ள உத்தரவில் புதுச்சேரி நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்துகளில் பணிபுரியும் முழுநேர தற்காலிக ஊழியர்களுக்கு கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் ஊதிய விகிதத்தை திருத்தி அமைக்க அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் கிராம பஞ்சாயத்துகளில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்கள் உள்ளிட்ட ஊழியர்களுக்கு ஊதிய விகிதத்தை மாற்றி அமைக்க அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதில் ஊதிய விதிகள் தற்காலிக ஊழியர்களுக்கு பொருந்தாது. இந்த ஊதிய உயர்வுக்கான செலவினம் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்பின் சொந்த நிதியில் இருந்து மேற்கொள்ளப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவை அரசு கல்வித்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கும் அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளின் தேர்ச்சி சதவீதத்தை அதிகரிக்கவும் அதிக மதிப்பெண் எடுக்கவும் எளிதாக தேர்ச்சி அடையவும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பரிந்துரையின் பேரில் அந்தந்த பாடத்தில் அனுபவமிக்க தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களை கொண்டு கற்றல் பொருள் கையேடு உருவாக்கப்பட்டு அதன் அறிமுக விழா சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி வெளியிட அதனை கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பெற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி, இணை இயக்குனர் சிவகாமி, முதன்மை கல்வி அதிகாரி தனசெல்வன் நேரு, துணை இயக்குனர் பெண் கல்வி சிவராமரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் ஆன்லைனில் பகுதி நேர வேலை தொடர்பாக வந்த வாட்ஸ்அப் விளம்பரத்தை பார்த்து அதிலிருந்து மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு பேசினார். எதிர்முனையில் பேசிய நபர் கூறியதை நம்பி குறிப்பிட்ட தொகையை செலுத்தி ஒரு செயலியை பதிவிறக்கம் செய்து பல்வேறு தவணையாக ரூபாய் 7,91,000 செலுத்தியுள்ளார். அதன் பிறகு அந்த நபரிடம் இருந்து எந்தவித தகவலும் வரவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அப்பெண் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார். இதேபோல் இளங்கோ என்பவர் தனது மகளின் மொபைல் எண், வங்கி கணக்கு உள்ளிட்ட விவரங்களை பயன்படுத்தி லோன் பெறும் ஆப் மூலம் கடன் பெற்றுள்ளார். பின்னர் கடனை வட்டியுடன் சேர்த்து ரூபாய் 19,000 செலுத்தியுள்ளார். பணம் செலுத்திய பிறகும் அடையாளம் தெரியாத நபர் இளங்கோவின் மகளுடைய படங்களை ஆபாசமாக சித்தரித்து அவருக்கு அனுப்பி மேலும் பணம் தருமாறு கூறி மிரட்டி வருவதாக சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்தும் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வரும் 20ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பிரவேசிக்க உள்ள சனிப்பெயர்ச்சி விழாவினை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் தேவஸ்தானத்தின் மூலம் ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு இன்று தொடங்கியுள்ளது. இதில் சனிப்பெயர்ச்சி அல்லது தர்ஷன் ரெஜிஸ்டர் என்று தேவஸ்தான இணையதளத்தில் பக்தர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் சப் இன்ஸ்பெக்டர் புனிதராஜ் தலைமையிலான போலீசார் மேட்டுப்பாளையம் சுடுகாடு அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகப்படும்படி நின்றிருந்த 2 வாலிபர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்தது அவர்கள் கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டது. மூலகுளம் மேற்கு வீதியை சேர்ந்த பிரதீஷ் மற்றும் பிச்சைவீரன்பேட் வள்ளுவர் வீதியை சேர்ந்த கார்த்திகேயன் என்பதும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருவரையும் சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முன்னாள் முதல்வர் வெங்கடசுப்ப ரெட்டியாரின் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. அதனையொட்டி மறைமலை அடிக்கல் சாலையில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய்ஜி சரவணகுமார், துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி, KSP ரமேஷ், AKD ஆறுமுகம் ஆகியோர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் வெங்கடசுப்பா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சொந்த வீடு என்பது பலருக்கு கனவாய் இருக்கும் நிலையில் சொந்த வீடு கட்டி இருந்தாலும் வீட்டின் கதவை உடைத்து திருடும் சம்பவம் வாடிக்கையாகி வரும் நிலையில் மரக்கதவுகளுக்கு இணையான வடிவமைப்புகளுடன் ஜெர்மனி நாட்டின் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கதவுகளின் விற்பனையகம் காரைக்காலில் உள்ள மாமா தம்பி மரைக்காயர் வீதியில் இன்று திறக்கப்பட்டது. இதன் உரிமையாளர் யூசுப் இந்த கடையினை திறந்து வைத்தார். இந்த கதவுகள் குறித்து கடையின் உரிமையாளர் யூசுப் கூறுகையில், மரக்கதவின் விலையை விட 40% குறைவான விலையில் இந்த கதவுகள் விற்கப்படுவதாகவும் ஒரு சாவியை கொண்டு லாக் செய்யும் போது 11 இடங்களில் லாக் ஆவதால் மிகவும் பாதுகாப்பானது என்றும் இந்த கதவை தட்டி பார்க்கும்போது மரத்திலான கதவு போலவே உணர முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். பாகூர் சேலை
பீர்மேடு சாலையில் உள்ள மதகு வாய்க்காலில் பாதுகாப்பு சுவர் இல்லாமல் இருந்து வந்தது. மேலும் அந்த மதகு சாலை வளைவு பகுதி என்பதால் அவ்வப்போது விபத்துகள் ஏற்பட்டு வந்தது. இதனால் சாலையை அகலப்படுத்தி வளைவு பகுதியை சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். இதேபோல் பழுதடைந்த சேரி மதகினை புதுப்பித்து தர விவசாயிகள் வலியுறுத்தி வந்தனர். இதனையடுத்து செந்தில்குமார் எம்எல்ஏ ஏற்பாட்டில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு மூலம் பாகூர் ஏரிச்சேரி மதகு அகலப்படுத்துதல் மற்றும் வாய்க்காலில் பாதுகாப்பு சுவர் கட்டி மேம்படுத்துதல் திட்டத்திற்கு ரூபாய் 32.75 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது. இந்த திட்டத்திற்கான பணியை செந்தில்குமார் எம்எல்ஏ அடிக்கல் நாட்டி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் ராஜன், இளநிலை பொறியாளர் நடராஜன், ஒப்பந்ததாரர் வெங்கடேச பெருமாள் மற்றும் திமுக பிரமுகர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். விடுதலை தியாகி திரு வெங்கடசுப்பா ரெட்டியார் அவர்களின் பிறந்தநாளான இன்று புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கட்சியின் சேர்மன் திரு ஆர்.எல். வெங்கடராமன் அவர்களின் தலைமையில் பேராசிரியர் ஏமு ராஜன், உதவி செயலாளர் ஆண்டாள், சிவகுமரன், ராதாகிருஷ்ணன், கௌரி, கலைச்செல்வி, சுப்பிரமணி, தமிழ்ச்செல்வன், பீட்டர், தண்டபாணி, அண்ணாதுரை மற்றும் பலர் கலந்து கொண்டு அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள தோட்டக்கலை பண்ணைக்கு நுழைவு வாயில் கான்கிரீட் பாலம், பாதுகாவலர் அறை கட்டுவதற்கு புதுச்சேரி அரசு வேளாண் துறை மூலம் 39,72,000 நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தொகுதி எம்எல்ஏ அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர் சண்முகவேலும், உதவி பொறியாளர் பாவாடை, இளநிலை பொறியாளர் ரமேஷ், வேளாண் அலுவலர் வினோத், கண்ணன் மற்றும் எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி அரசு வேளாண் துறை சார்பாக செய்யப்பட்டது. இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மத்திய அரசின் வேலை என வரும் விளம்பரத்தை நம்பி யாரும் விண்ணப்பித்து ஏமாற வேண்டாம். சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை. காரைக்காலில் 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வாலிபர், அவரை போக்சோ வழக்கில் கைது செய்த போலீசார். காரைக்கால் பகுதியை சேர்ந்த 14 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இச்சம்பவம் மீனவர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.